குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவாவும் கரடியும் எபிசோட் 4. நம்ம கரடி சிறுவனாக மாறி சிவா மற்றும் கரடி சிறுவன் வெளியே விளையாடுகிறார்கள். அவர்கள் பால் வைத்து உதைத்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். அப்போது நம்ம சிவா என்ன கூறினான் தெரியுமா? எனக்கு தாகமாக இருக்கு, நான் தண்ணி குடித்து விட்டு வருகிறேன் கரடி என்று வீட்டுக்குள்ளே செல்ல போகிறான். ஆனால் அங்கே ஒரு மனிதர் பக்கத்தில் நின்று சிறுவர்களை நோட்டம் விட்டு கொண்டிருக்கிறான். சிவா உள்ளே சென்று தண்ணி குடிக்க போன பிறகு கரடி சிறுவனிடம் வந்து அவனிடம் ஏதோ கேட்கிறான். கரடி சிறுவன் மனிதர்களை பற்றி தெரியாததால் அவனுக்கு சாக்லேட் கொடுத்தான். கரடியும் அதை மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டான். அந்த மனிதர் சாக்லேட் கொடுத்து, நான் ஒரு குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடன் வந்து குழந்தையை தேடுகிறாயா என்று கேட்டான். கரடி சிறுவன் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த மனிதர் கரடி சிறுவனை குழந்தையாக நினைத்து கடத்தி விடுகிறான். அந்த மனிதர் கரடி சிறுவனை கடத்தி சென்று ஒரு விசித்திரமான இடத்திற்கு கொண்டு செல்கிறான். கரடி சிறுவன் மிகவும் பயப்படுகிறான். சிவா தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வருகிறான். அப்போது கரடி சிறுவன் காணாமல் போனதை கவனிக்கிறான். உடனே சிவா கரடி சிறுவனை தேட ஆரம்பிக்கிறான். கரடி சிறுவன் அந்த மனிதரால் மிகவும் துன்புறுத்தப்படுகிறான். அவன் பயமுடன் சோகமடைகிறான். சாயங்காலம் வந்து கொண்டிருக்கும் போது கரடி சிறுவன் மீண்டும் கரடியாக மாறுகிறது. ஒரு நாட்களுக்கு மட்டும் மனிதனாக மாறியதால் கரடியின் மாற்றம் திடீரென நடக்கிறது. கரடியை பார்த்தவுடன் அந்த மனிதர் பயந்து ஓடுகிறான். கரடியின் பெரிய உருவத்தை பார்த்து அவன் பயந்து விட்டான். அப்போது கரடி அங்கே பயந்து கொண்டே நின்று கொண்டிருந்தது. அங்கு சிவா அந்த இடத்திற்கு சென்று கரடியை கண்டுபிடிக்கிறான். கரடி ஓடி வந்து சிவாவை கட்டி பிடித்து கொள்கிறது. இருவரும் சிரித்து ஒருவருக்கொருவர் கதைகளை பகிர்ந்து கொண்டு சிரிக்கிறார்கள். சிவா, இப்படியெல்லாம் யாராவது வந்து கூப்பிட்டால் எங்கேயும் போக கூடாது கரடி, எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது கரடி என்று சிவா கரடிக்கு அட்வைஸ் செய்கிறான். பின்பு இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டார்கள். கடைசியில் சிவா தனது வீட்டிற்கும் கரடி காட்டிற்கும் மகிழ்ச்சியுடன் திரும்புகிறார்கள். கதையின் முடிவு. உங்களுக்கு தெரியாதவர்கள் யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தால் அதை வாங்க கூடாது. ஓகே குட்டீஸ்? இந்த மாதிரி நீங்கள் நிறைய கதைகளை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.